நீங்கள் எப்போதாவது டைட்டானிக் எப்படி பிரபலமானது என்று வியந்திருக்கிறீர்களா? அடுத்த சில வினாடிகளில் இந்த பிரபலமான கப்பலின் சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். டைட்டானிக் அதன் காலத்தில் அதிக பெரிய கப்பல் ஆகும். இது ஏப்ரல் 19, 12 இல் தனது முதல் பயணத்தை தொடங்கியது. துரதிருஷ்டவசமாக இது ஒரு பனிக்கட்டியை மோதியதால் மூழ்கியது. 500க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்கள் உயிரை இழந்தனர். உலகின் மிகச் செல்வந்த மனிதர்கள் சிலர் கப்பலில் இருந்தனர். கப்பலில் ஒரு நீச்சல் குளமும் ஒரு உடற்கல்வி மையமும் இருந்தது. 700-க்கும் மேற்பட்ட பேர் மட்டும் உயிர் பிழைத்தனர். கப்பல் அடியேறியதை கண்டுபிடிக்க 73 வருடங்கள் ஆனது. ஜேம்ஸ் கேமரூன் இதற்கு ஒரு பிரபலமான படத்தை இயக்கினார். டைட்டானிக் மியூசியம் பெல்பாஸ்டில் அமைந்துள்ளது. இதற்கு சொந்தமான நாளிதழ் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? டைட்டானிக் கப்பலில் இருக்கும் பொருட்கள் இன்னும் மீட்கப்படுகின்றன. இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை பயனுள்ளது என்று கண்டால் லைக் பட்டன் அழுத்துங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.